உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் போஸ்ட்க்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு பாத்தீங்களா? அத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். மாமா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் ஹாஸ்னி. அட போங்க மாமா. நமஸ்காரம் சார். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஐயா, உட்காருங்க. என்ன ஜோசியரே திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க மாதாஜி. ஓம் நம சிவாய. வாங்கம்மா. ஜெய் மாதாஜி. வாங்கம்மா. ஓம் நம சிவாய. தம்பி பாண்டி கிட்ட சொல்லி நான் தான் இவரை வர சொன்னேன். நமஸ்காரம்மா. ஓம் நம சிவாய. என்ன ஜோசியர் ஐயா, எனக்கு ஒரு நமஸ்காரத்தை நீங்க போடலையே? உங்களுக்கு தான் போன் பண்ணும்போது சொல்லிட்டேனே. ஓ சரி சரி சரி. அம்மா உட்காருங்கம்மா. அம்மா எதுக்காக நீங்க ஜோசியரை வர சொன்னீங்க? சொல்றேன்பா. முறைப்படி நீ என்ன உங்க தார அம்மாவா தத்தெடுத்துட்ட. அதனால நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டேன். இப்போ இது என்னோட குடும்பம். இந்த குடும்பத்துல இனிமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்க வேண்டாமா? சூர்யா உங்களை அம்மாவா தத்தெடுத்தது நல்ல விஷயம் தானே? ஆமா, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே முழு சந்தோஷமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லுங்க மாதாஜி. என்ன ஏதுன்னு கேட்க எல்லாரும் ஆர்வமா இருக்கிறோம். சரிதானே? சித்தப்பா. சூர்யா மாரி, உங்க குழந்தைக்கு காது குத்தணும். அதுவும் கோவில்ல வச்சு இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக நல்ல நாள் குறிக்கதான் நான் ஜோசியரை இங்க வர சொன்னேன். சரி. ரொம்ப சந்தோஷமா. மாரி உனக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் ஹஸ்பண்ட் சார். குழந்தைக்கு காது குத்துற விசேஷம் மட்டும் இல்ல, ஸ்ரீஜாவுக்கு இது 5வது மாசமா இருக்கிறதுனால என் கையால வளகாப்பு நடத்தினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கும் நல்ல நாள் குறிக்கணும். அதுக்குதான் ஜோசியரை நான் வர சொன்னேன். ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம். ரெண்டுமே நல்ல விஷயம் தாமா. நீங்க ஆசைப்பட்டபடி நடத்திடலாமா? என்ன மாதிரி அம்மா ஆசைப்பட்டபடி ரெண்டையுமே செஞ்சிடலாம்ல? சரிங்க ஹஸ்பண்ட் சார். எப்படி மாறி சொல்றத மாப்பிள்ள கேக்குறானோ அதே மாதிரி மாறி சொல்றத மாதாஜி கேக்குதே. மாறினா மாறிதான், அசைச்சிக்க முடியாது. மாறியே சொல்லியாச்சு. ஜோசியரம்மா நீங்க நல்ல நாள் பாருங்க. சரிங்கம்மா. நாளைக்கே நல்ல நாள் தான். குழந்தைக்கு காது குத்துற விசேஷத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். ஓம் நம சிவாய. சந்தோஷமா.
சூர்யா, மாரி, நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கே குழந்தைக்கு காது குத்திடலாம்ல? ஆம், பண்ணிரலாமா? மாறி பண்ணிரலாம்ல? ம், சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஜோசியரே, அம்மா. அப்படியே வளகாப்புக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பாத்தலாமா? பேஷ் பேஷ். மாதாஜிக்கு ஸ்ரீஜா மேல எவ்வளவு அன்பு. இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நீங்க வளகாப்பு வச்சுக்கலாம். அப்போ நாளைக்கு குழந்தைக்கு கோயில்ல வச்சு காது குத்திடலாம். வர்ற வெள்ளிக்கிழமை ஸ்ரீஜாவுக்கு வளகாப்பு நடத்திடலாம். என்னப்பா சூர்யா? சரிங்கம்மா, உங்க விருப்பப்படியே பண்ணிரலாம். ஓ, நம்ம வீட்டுக்கு இப்ப 2 ஃபங்க்ஷன் வருது. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா. சூர்யா, மா, ஜோசியருக்கு காணிக்க கொடுத்து அனுப்புப்பா. சரிங்கம்மா. ஐயா, இந்தாங்கய்யா. நல்லது. அப்ப நான் ஓம் வரமா? நம சிவாய. வரேன். சரி, எல்லாருக்கும் வரேன். வாங்க, போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஆ, போகோ. வரேன். மா, இந்த குடும்பத்துல ஒருத்தரா உங்களை இணைச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து பண்றவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னோட அம்மாவா இதெல்லாம் என்னோட கடமை சூர்யா. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிங்கம்மா. ஓம் நம சிவாய. போன ஜென்மத்துல இவங்க தான் சூர்யாவுக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க போல. என்ன பாசம், என்ன பாசம். வரட்டுமா? ஹலோ. யா, ஒரு 1 hourல அங்க வந்துருவேன். ஷூர். இவங்க தாராத்தை விட ரொம்ப திகிலா இருக்க மாதிரி இல்ல? தாராத்தை எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்வாங்க. இவங்க எதையுமே சொல்லாம அதிரடி ஆக்ஷன்ல இறங்குறாங்க. இது எதுல போய் முடியுமோ ஒண்ணுமே புரியல. ஆமாக்கா, எனக்கு குழப்பமாவே இருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.